ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப் அப்பில் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் செல் ஆஃப் இன்னைக்கு. ஸோ ஸோ அந்த கேப் அப் ஓப்பன் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செல் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 o'clock பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடேஸ் தான். அரௌண்ட் ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ லைஃப் டைம் ஹை கிராஸ் பண்ணி ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சல்டேஷன் இன்னைக்கு எஃப்டியில். ஸோ இன்னும் லைஃப் டைம் ஹை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வரலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சல்டேஷனில் இருக்குது. இன்னும் ஒரு கிளியர் சிக்னல் வரல லைஃப் டைம் ஹை கிராஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஐடி ஸ்டாக்ஸும் ரியாலிட்டி ஸ்டாக்ஸும். ஸோ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2% மேலே அப் ஆயிடுச்சு. ஸோ லைஃப் டைம் ஹை கிராஸ் தாண்டி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இன்டர்நெட் லான்ச் பண்ண போகிறாங்க. அது கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கிட்ட மட்டும் இன்னும் பெர்மிஷன்ஸ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சேட்டலைட் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அமேசான் அண்டு ஸ்டார்லிங்க், எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் ஆல்ரெடி இந்தியா மார்க்கெட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட்டை ரிலையன்ஸ் ஜியோ கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி. ஸோ எல்என்டி ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கிட்டேருந்து பெரிய ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா பெரிய பைப்ஸ் லே ஓவர் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ க்ரீன் ரேட் இருக்கு. ஸோ அரௌண்டு எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே அப்பு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில். டெஸ்லா பார்த்தீங்கன்னா 4% கிட்ட அப்பு. ஸோ டெஸ்லா, ப்ராட்காம். ஸோ ப்ராட்காமில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11% கிட்ட ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் இருக்கு. ஸோ என்விடியாவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2% கிட்ட இன்னைக்கு ட்ரேட் இருக்கு. ஸோ எல்லா யூஎஸ் ஸ்டாக்ஸுமே அப்பு. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த சிப் டிமாண்டு, இந்த ஏஐ டெக்னாலஜியோட டிமாண்ட்னால பார்த்தீங்கன்னா எல்லா சிப் ஸ்டாக்ஸும் இந்த டிமாண்டில் இருக்குது. என்விடியா, ப்ராட்காம். ஸோ டெஸ்லாவும் பார்த்தீங்கன்னா அவனோட மேனேஜ்மெண்ட் டெசிஷன் பாசிட்டிவாக இன்னைக்கு இது ரிசல்ட் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்லாவும் 4% கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நாஸ்டாக்கோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்லையும் இருக்கும். ஸோ ஐடி ஸ்டாக்ஸும் ப்ராபபிளாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீனாக ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்ஐடி டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேருமே நெட் செல்லர்ஸ் தான். ஸோ எஃப்ஐ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3K crores கிட்ட டிஐ பார்த்தீங்கன்னா 500 crores கிட்ட செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.